பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பங்குச்சந்தை கூறப்படும் காளையின் நிலை, கரடியின் மதிப்பு எந்த அளவிற்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி நமது காணொளியில் தெளிவாக சொல்கிறோம். பங்குச்சந்தையில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களும் தனிப்பட்ட கருத்து, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. வாங்க காணொளியில் போகலாம். சென்செக்ஸ் திங்கட்கிழமை பங்குச்சந்தையுடைய புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் R1 R2, பிஎஸோட பிரைமரி சப்போர்ட் S1 S2 என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையில என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தலாம். வியாழக்கிழமை பங்குச்சந்தை முடிவில் நம்ம என்ன பேசுறதுன்னா 75,238 பிரைமரி ரெசிஸ்டன்டும் 75,158 பிரைமரி சப்போர்ட்டும் பேசியிருந்தோம். வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையோட துவக்கம் வந்து 75,260. இது ஒரு பிரைமரி ரெசிஸ்டன்ட்ல தான் பங்குச்சந்தை துவக்கப்பட்டது, அதாவது பாசிட்டிவ் ஓப்பனிங் தான். துவக்கம் கிடைச்ச உடனே காளையோட இலக்கு 1 75,932 என்ற நிலையை அடைவதற்கு இன்று பங்குச்சந்தை முழுவதும் முயற்சி செய்து இன்று வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு வந்து 75,415. இதை பொறுத்து திங்கட்கிழமை பங்குச்சந்தையுடைய புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் R1 R2, பேஸோட பிரைமரி சப்போர்ட் S1 S2 என்னன்னு நம்ம பார்த்தலாம். சென்செக்ஸ் வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு வந்து 75,415. இதை பொறுத்து திங்கட்கிழமை பங்குச்சந்தையுடைய புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் வந்து 75,438, R1 வந்து 75,628, R2 வந்து 76,008. பேஸோட பிரைமரி சப்போர்ட் வந்து 75,358, S1 வந்து 75,058, S2 வந்து 74,838. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் கருத்துக்கள், நிலை மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும். நன்றி.